ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு நிறைய ஏபிஎஸ் எழுதலாம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். பட் எழுதின ஏபிஎஸ் எல்லாத்தையுமே டாக்குமெண்டேஷன்ஸ் எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்கான டாக்குமெண்டேஷன் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஸ்வாகர் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்டேஷன் டூல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி என்னோட ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட்டில் கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கான டிபெண்டன்சி ஃபைலை வந்துட்டு நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டேன். ஸோ அந்த டிபெண்டன்சி ஃபைலை நான் கொண்டு போய் என்னோடய பாம் எக்ஸ்எம்எல் ஃபைலில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ அப்போ தான் அதுக்கான தேவையான ஜார்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும். நம்மளோட ப்ராஜெக்ட்டில் ஆட்டோமேட்டிக்காகவும் கான்ஃபிகர் ஆகிடும். ஸோ நான் அந்த டிபெண்டன்சி ஃபைலை இப்போது pom.xml ஃபைல் அதில் கான்ஃபிகருக்கு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இதோட ஜார்ஸ் எல்லாமே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் கிடச்சிடும். ஸோ ஒன்ஸ் இது கிடைச்சதுக்கப்புறம் இந்த ஸ்வாகரை வந்துட்டு நம்ம ஃபைனலாக ப்ரௌசரில் ஒரு HTML ஃபைலாக தான் டாக்குமெண்ட்ஸ் ஜென்ரேட் ஆகும். ஸோ அதுக்கு வந்து என்ன யூஆர்எல்ஸில் வந்து அது ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிற கான்ஃபிகரேஷனை நம்ம ப்ராப்பர்ட்டி ஃபைலில் வந்து சொல்லணும். ஸோ அதுக்கான ப்ராப்பர்ட்டி ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் டாக் ஸ்வாகர் -ui.path. ஸோ இப்படி சொல்லிவிட்டு ஸோ அது என்ன பாத்தில் ஓப்பன் ஆகணுங்கிறத ஃபஸ்ட் நம்ம சொல்லணும். ஸோ அதுக்கு வந்துட்டு என்னோடய அப்ளிகேஷன் நேமை வந்து நான் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் எகெயின் அதோட பாத்தை வந்து நான் சொல்கிறேன். swagger -ui.html அப்படிங்கிற மாதிரி பாத்தில் வந்துட்டு என்னோடய டாக்குமெண்டேஷன்ஸ் ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை சேவ் பண்ணிவிட்டு என்னோடய ப்ராஜெக்டை நான் எகெயின் ரன் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கான ஏபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இதுதான் அதோட ஏபிஎஸ். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு இப்போது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகி டாக்குமெண்ட்டாக கிடைக்க போகுது. ஸோ நான் என்னோடய அப்ளிகேஷன் அப் பண்ணிட்டேன். ஓகே, என்னோடய அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 5051 அப்படிங்கிற போர்ட் நம்பரில் ரன் ஆகிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 5051 அந்த போர்ட்டில் நான் ஏற்கனவே demo1.swagger-ui.html இந்த போர்ட்டில் தான் என்னோடய டாக்குமெண்டேஷன் ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிற கான்ஃபிகரேஷன் நான் சொல்லி வச்சுருந்தாங்க. அந்த யூஆர்எல் நான் இங்கே ப்ரௌசரில் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இப்போ நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க என்னோடய ஏபிஎஸ் எல்லாத்துக்குமே ஆட்டோமேட்டிக்கான டாக்குமெண்டேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாக்குமெண்டேஷன்ஸை ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ இதோட யூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்ம பேக்கெண்ட் டெவலப்பராக ஏபிஎஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் யூஐக்கு வந்துட்டு நம்ம என்னெல்லாம் பேக்கெண்டில் ஏபிஎஸ் எழுதியிருக்கோம், ஸோ அதில் என்னென்னலாம் ஃபீல்ட்ஸ் வாங்குகிறோம் அப்படிங்கிறத ஈஸியாக அவங்க ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கோசரம் தான் நம்ம இந்த டாக்குமெண்டேஷன்ஸை க்ரியேட் பண்ணுறது. ஸோ இப்படி பண்ணியாச்சு. எகெயின் வந்துட்டு இப்போ இதில் ஓப்பன் ஏபிஐ டெஃபினிஷன் அப்படிங்கிறது தான் டைட்டிலாக இருக்குது. ஸோ இப்போ இதோட டைட்டில் நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஸோ என்னோடய மெயின் மெத்தடுக்கு நான் போயிட்டு ஸோ ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் அனோட்டேஷனுக்கு கீழே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓப்பன் ஏபிஐ டெஃபினிஷன் அப்படிங்கிற அனோட்டேஷனை போடுறேன். ஸோ அதில் இன்ஃபோ அப்படிங்கிற கீழே @info அனோட்டேஷனை யூஸ் பண்ணி நான் இதோட டைட்டிலை வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு demo1 அப்படிங்கிற மாதிரி நான் பேர் வச்சுருக்கேன். ஸோ நான் demo1 அப்படிங்கிற பேரை கொடுத்தேன். ஸோ எகெயின் என்னோடய சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா நான் இப்போ பண்ண சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்வாகர் அப்படிங்கிற டாக்குமெண்டேஷனில் அப்டேட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து ஸ்வாகரோட வெர்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதோட ஃபைனல் அவுட்புட்டை வந்து நம்ம இப்போ டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நான் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தேன் அப்படின்னா என்னோடய டாக்குமெண்டேஷனோட டைட்டில் வந்து சேஞ்ச் ஆச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம டாக்குமெண்டேஷனை பண்ணி நம்ம வந்துட்டு ஈஸியாக நம்மளோட ஏபிஎஸ் எல்லாத்தையுமே நம்ம டெவலப்பர்ஸ்க்கு நம்ம கொடுக்கலாம். ஸோ இதை வச்சு டெஸ்டிங்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க.